இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும். நீ யாரா வேணா இரு, தளபதியோட வெறியாட்டத்தை பார்க்க ரெடியா இரு. 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கொலை. தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர் சார். சிஎம் சார், நீங்க இந்த எங்களை தமிழக வெற்றி கழகத்தை கட்டுப்படுத்துற முயற்சியில ஒரு 10% ஆச்சும் 1% ஆச்சும் சட்டம் ஒழுங்கா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க சார். அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, நெடுமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. தெரியாம போன தூக்கணத்துக்கு அவசியமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா, அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் விட்டாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை, கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். The girl you see in the picture is not me, unfortunately. ஏன்னா நேத்து டிவிகே மீட், அப்போ ஒரு சின்ன விஷயத்துல இரிட்டேட் ஆயிட்டேன். அப்ப சிரிங்க அப்படின்னு இந்த இரிட்டேஷன்ல சிரிக்கும் போது டக்குன்னு அந்த போட்டோ கிளிக் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு அன்பிளான்ட் தான். வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது தான் எனக்கு அந்த மீமோட நிஜமாவே எனக்கு கனெக்ட் ஆச்சு. பட் நான் அந்த பொண்ணு கிடையாது. ஏன் டிவிகே இன்ஃபுளுன்சரா இருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் டிவிகே இன்ஃபுளுன்சரா இருக்கக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். எனக்கு டிவிகேவோட ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. 100 நாட்கள்ல அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா வந்தவங்க மாதிரி தெரியல. ஆல்ரெடி ரொம்ப தூரம் ஆட்சி பண்ணிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. அண்ட் நிறைய மக்களுடைய குறைகளை வந்து கேட்டு அறிஞ்சுக்கிறாங்க. அண்ட் விஜய் அவர்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இந்த 100 நாளும் வந்து முழு நேர பொலிட்டீஷியன்ஸா வந்து நம்மளே மாதிரி பாலிடிக்ஸ பாத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இன்னும் அதிகமா நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். தேர்தல் நாள்ல இருந்து ஓட்டு போட்டதுக்கு காசு வாங்காம இருந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து கட்சி பேர் சொல்லி காசு வாங்க பயப்படுறாங்க. எல்லாரும் ஓப்பனா வந்து தப்புனா தப்புன்னு சொல்றாங்க. இந்த 100 நாள் ஆட்சியில இதுதான் நடந்திருக்கு. பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியடா. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? இங்க கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு. ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. யோ, அத ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணா? ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? யோ, மரியாதையா பேசியா? அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு. தட்டி விட்டுற போறா. என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? இப்ப நீ ஓனர் இல்லையா? ஓடே. அவன் அப்படிதானே சொன்னா. பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. நம்ம ஏன் இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்தோம்? இதுதான் இன்ஸ்டாகிராமா? விஜய் 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 அவரு சிஎம் ஆயிட்டாரு. இன்னுமாடா அவர் காலை நக்கினுக்குற? ஊட்டச்சத்து நிறைந்தது NTK முட்டாய், புரதச்சத்து நிறைந்தது NTK முட்டாய். தமிழகம் தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காதது NTK முட்டாய். 15 வருட முட்டை உற்பத்தியில் அனுபவம் பெற்றது NTK முட்டாய். முட்டையோ முட்டை. விஜய் விஜய் விஜய்
ஏண்டா சீமான் நோ உதயனா தம்பினானா இது எங்க தாத்தா விஜய் 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 குறி வச்சா எற விழணும். ஆளை விடுங்கடா பைத்தியக்காரனுங்களா. டிப்ரெஷனா இருக்குன்னு இன்ஸ்டாகிராம் உள்ள போனா அங்க அதை விட டிப்ரெஷன் பண்றீங்களேடா. அவரை இனிமேலுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது, விடையும் கூடாது. தீய சக்திகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் கூட நின்று அழிப்போம். இன்னும் குறைய அழிக்கணும், முழுசா அழிபடல. அவங்க இந்த சாட்டை சீமா இவங்க இந்த ஜூலி இவங்க 3 பேத்தையும் நம்ம சிஎம் அவங்கள தூக்கி உள்ள வைக்கணும். நம்ம அன்னைக்கு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தீபாவளி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணன் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு முற்போக்கு கழகம், முன்னேற்ற கழகம், பாதுகாப்பு கழகம் எல்லா பேரையும் மாத்திட்டு கதறல்ஸ் கழகம்னு இன்னைக்கு மாத்த போறோம். வரலாறு கதறிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கமும். நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்கிறேன். எதுக்காக நம்ம விஜய் இன்னைக்கு சாரி கேட்கணும்? நேஷனல் சேனல்ல ஆப்போசிட் லீடர் எப்படி கூப்பிட்டிருக்காங்க? And the problem with Udayanidhi Stalin is not only is he crass, vulgar, cheap, he's also a coward. அவ்வளவு கேவலமா ஸ்டேஜ்ல பேசியும் தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு வந்து You are going to defend him, you should be ashamed of yourself. I asked the women in your house what they think about. நேஷனல் சேனல்ஸ்ல கேவலமா அவரை பத்தி பேசியும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஒரு வார்த்தை சாரி கேட்கல. நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு பெயர் சொல்லி கூப்பிட்டதுக்கு சாரி கேட்கணுமா? ரமேஷ் செம்மையா பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித் தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். One good lesson to learn today. தன்னோட ஈகோ சுத்தமா எதுவுமே இல்லன்னு காமிச்சு இன்னைக்கு சாரி கேட்டாரு பாருங்க. அந்த மனுஷன் அங்க நிக்கிறார். நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு முழுமையா பேச வாய்ப்பு கொடுத்து தவறுன்னு சொல்றீங்களா நீங்க? அப்போ எவ்வளவு சொன்னார், நான் அமைதியான கேட்டு இருந்தேன். எல்லாம் உரிமைக்கு அதுக்கு பதில் சொல்ற உரிமை அவருக்கு இருக்கிறது இல்லையா? இல்லைங்க, மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாண்டியும் தமிழ்நாடு முழு நடந்த பல சம்பவங்களை சொல்லுகிற போது அமைதியா கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கு உரிமை, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்கள். அவர் பேசி முடிக்கிட்டு உங்களுக்கு தர வாய்ப்பு தர பேசுங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. அவரை பத்தி ஒண்ணு தப்பா பேசலங்க. இல்ல ஐ ஸ்டாண்ட் வித் மை தலைவர். நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் பாத்துக்கிறேன். என் தலைவர் கூட நான் இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் என் தலைவருக்காக நான் பேசுவேன். நீங்க பலவீனமா இருக்கீங்க. யாரு? நானா? ஆமா, நான் பலவீனமா இருக்கேன். ஆமா, நீங்க பலவீனமானவர்கள். பட் நாங்க வெற்றி வெல்வோம் ஒரு நாள். நான் பலவீனமா இருக்கேன் சார். அவரு என்ன சொல்றாருன்னா, என்னை யாராவது ஏதாவது பேசினாலே அவருக்கு பிடிக்காது. சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். விரல் நீட்டு பேசுறீங்க. என்ன பேச சொல்றீங்க? என்ன தலைவர் தம்பினா தம்பி 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 இங்க பாரு தம்பி, தம்பி நம்ம கட்சிக்கு உதவி பண்ண வந்திருக்காரு. நீங்க கோவப்படாதீங்க. என்ன பண்ணுவேனா? ஒண்ணும் பண்ணலீங்க தம்பி. குவார்ட்டர். ஆஹா, இப்ப தாண்டா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது.